வணக்கம் மக்களே. நிறைய பேர் நம்மகிட்ட கேட்டிருந்தாங்க, எப்படி ப்ரோ ஒரே நேரத்தில் 3 லைவ் 2 லைவ் போடுறீங்க அப்படின்ட்டு. ஸோ இன்றைக்கி அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்படி ஒரே சேம் டைமில் ஒரே சேனலில் 2 லைவ் 3 லைவ் ஒரே இப்படி போடுறது, அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், முதல்ல உங்கள் சேனல், அதாவது ஜஸ்ட் உங்களோட யூடியூப் சேனலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. யூடியூப் சேனலில் ஜஸ்ட் உங்களோட இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. லைவ் போடுவீங்கல்ல, உங்களோட லைவ் ஸ்டுடியோவை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு உங்கள் லைவ் இருக்குல்ல, ஸ்ட்ரீம், நான் பண்ணுற மாதிரியே பண்ணிக்கோங்க. ஓகேவா கைஸ்? இதாக இருக்குது. இது என்னோடய ஷெடியூல்லாம் செட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? இதில் போயிட்டு முதல்ல உங்கள் ஷெடியூல் எல்லாமே செட் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன், தம்ப்நெயில் எல்லாமே, டைட்டில் முதற்கொண்டு எல்லாமே செட் பண்ணிக்கிட்டு லாஸ்ட்டில் நீங்கள் எடுக்கும்போது ஃபஸ்ட்டு இதில் நார்மலாக டிஃபால்ட்டாகவே ஒன்று நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதாக இருக்குது, க்ரியேட் நியூ கீ. ஓகேவா கைஸ்? இதில் ஒரு நேம் போட்டுக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி. எக்ஸ்ட்ரா எக்ஸாம்பிளுக்கு இப்போ 720 இருக்குல்ல, 720 அப்படின்னா 720 அந்த பிக்சல் ரேட்டு 720 போட்டு 720p அப்படின்னு போட்டு இது பண்ணிவிட்டு கீழே வந்து டிஸ்கவுண்ட் செட் பண்ண வேண்டியதில்லை. டர்ன் ஆன் பண்ணி மேனுவல் செட்டிங்ஸில் போய்ட்டு ஃபஸ்ட்டு ஒன்று, அதாவது இப்போ 3 லைவ் போடுறீங்கன்னா 3 குவாலிட்டிலாம் வைக்க முடியுது. நான் செக் பண்ணி பார்த்துட்டு ஆனால் வேறு பார்க்குறேன் ஏதாவது வழி இருக்கான்ட்டு. 3 குவாலிட்டிலாம் போட முடியும். 3 குவாலிட்டினா இப்போ ஒரு வீடியோ 720pயில் போட்டிங்கன்னா ஒன்று 480p, ஒன்று 1080p, அந்த மாதிரி தான் போட முடியும். ஸோ அதே மாதிரி 3 க்ரியேட் பண்ணிக்கோங்க. 480 இதே மாதிரி சேம் இது வாட்டு 3 480pயில் ஒன்று நேம் போட்டு, ஒன்று 720 அதே மாதிரி. அதாவது எது 480pன்னு நேம் போடுறீங்கன்னா அதில் வந்து 480pயை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? 480p ப்ரெஸ் பண்ணி க்ரியேட் கொடுத்துக்கோங்க. ஜஸ்ட் க்ரியேட். என்கிட்ட ஏற்கனவே இருக்குது எல்லாமே. ஓகேவா? நான் 720p இதை எடுத்திருக்கேன். ஓகேவா? நீங்கள் உங்களுக்கு எது வேணுமோ, எந்த குவாலிட்டி வேணுமோ அதை எடுத்துக்கோங்க. 720p எடுத்துகிட்டு இந்த ஸ்ட்ரீம் கீயை காப்பி பண்ணிக்கோங்க. ஓகேவா? காப்பி பண்ணிவிட்டு இதை மினிமைஸ் பண்ணிக்கோங்க. மினிமைஸ் பண்ணிட்டு உங்களோட ஸ்ட்ரீம் லேப்ஸ் இப்போ எங்கே இருக்குன்னா அது ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் ரவுண்டு கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டு உங்களுக்கு இது நான் இப்போ வந்து மீடியா சோர்ஸ், அதாவது ஏற்கனவே இது போட்டிருந்த லைவை அதை டவுன்லோட் பண்ணி ஸ்க்ரீன் ரெக்கார்ட் போட்டுட்ருக்கேன். ஓகேவா? ரீப்ளே ஸ்க்ரீன் ரீப்ளே, அதாவது ஏற்கனவே போட்டிருந்த லைவை ரீப்ளே போட்டுட்ருக்கேன். நான் ஆட மாட்டேன், பட் ஆனால் ஏற்கனவே ஆடிந்ததை எடுத்து இங்கே வந்து ரீப்ளே போட்டு கொடுத்துட்ருக்கேன் உங்களுக்கு. ஓகே கைஸ், பார்த்துக்கோங்க. என்ன பண்ணோன்னா இப்படி ஒர்க் ஓப்பன் பண்ணிங்களா, இதில் செட்டிங்ஸில் போய்ட்டு ஸ்ட்ரீமில் போய்ட்டு ஓகே, இதில் நீங்கள் அதை காப்பி பண்ண கூட இதில் பேஸ்ட் பண்ணி விட்ருங்க. ஜஸ்ட்டு பேஸ்ட் பண்ணி விட்டு நான் ஓகே பேஸ்ட் பண்ணி விட்டு அப்ளை கொடுத்து ஓகே கொடுத்து ஸ்டார்ட் கொடுத்துட்டிங்கன்னா அங்கே ஸ்டார்ட் ஆகிடும் உங்களுக்கு. ஓகேவா? இங்கே வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேவா? ரெண்டாவது செகண்ட் லைவ் போடுறதுக்கு இது ஆடியோ அடுத்து இதை ஸ்டார்ட் பண்ணதை மினிமைஸ் பண்ணி விட்ருங்க. மினிமைஸ் பண்ணிட்டு விட்டு அடுத்து திருப்பி செகண்ட் லைவுக்கு அடுத்த இது திரும்ப கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி கேட்கும். ஓபிஎஸ்சி ஆல்ரெடி ரன் ஆகிட்டு இருக்கு, திருப்பி இது பண்ணணுமா அப்படின்னு கேட்கும். அது லான்ச் எனிவேன்னு கொடுக்கும்போது திருப்பி ஒரு டேப் ஓப்பன் ஆகும். அந்த டேப்பில் உங்களுக்கு திருப்பி நீங்கள் என்ன வீடியோ போடுறீங்களோ, லைவ் போடுறீங்கன்னா ஸ்க்ரீன் கேப்சர் கொடுத்துக்கோங்க. இப்போ லைவ் போடலைன்னா ரீப்ளே போடுறீங்கன்னா எந்த வீடியோ இது வேணுமோ அதை அந்த சோர்ஸில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. புரிஞ்சா? டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்களா, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க அந்த வீடியோவை. இப்போ எக்ஸாம்பிள் நான் அதை விட்டு இதை செலக்ட் பண்ணிக்கிறேன் பாருங்கள். ஓகே, இந்த வந்துச்சுல்ல, ஜஸ்ட் அவ்வளோதான், இவ்வளோதான். ஓகே கைஸ், இங்கே பாருங்கள் ரன் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த தடவை ஆனால் இதில் வந்து எப்போவுமே ஸ்ட்ரீமில் வந்து எப்போவுமே ஒரு வீடியோ தான் இது பண்ண முடியும். செகண்டு ஷெடியூல் பண்ணி தான் போடணும். நீங்கள் ஷெடியூல் பண்ணிக்கோங்க. செகண்ட் வீடியோ நான் ஏற்கனவே ஷெடியூல் பண்ண நிறையவே இருக்குது. ஸோ ஓகே, நான் அதில் ஒன்று செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் புதுசாக ஷெடியூல் பண்ணுறீங்கன்னா க்ரியேட் நியூ கொடுத்து நீங்கள் எங்கள் ஸ்ட்ரீமில் எங்கே என்ன பண்ணுறீங்களோ அதே மாதிரி இதில் பண்ணால் போதும். சேம் தான், நான் காட்டி தரேன் பாருங்கள். சேம் தான். இதில் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துக்கோங்க. இதில் என்ன கேம் ஆடுறீங்களோ கேம் டைட்டிலு எல்லாம் கூட தம்ப்நெயில் எல்லாமே கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஜஸ்ட் நெக்ஸ்ட்டு கொடுத்து எல்லாத்தையுமே எல்லாம் ப்ராப்பராக கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணி ஷெடியூல் வந்துடும். இந்த மாதிரி வரும். ஓகேவா? பார்த்துக்கோங்க. ஓகே, இது ஷெடியூல். ஓகேவா கைஸ்? ஷெடியூல்னா அங்கே பாருங்கள் இருக்கும். இந்த பாருங்கள், ஷெடியூல் பண்ணிட்டேன். ஓகேவா? ஷெடியூல் பண்ணிட்டு அந்த ஷெடியூலுக்குள்ளே போய்ட்டு அந்த ஷெடியூல் பண்ணதில் ஃபஸ்ட் இதை மாற்றிக்கோங்க. எப்போவுமே 1080p அது 1080pயில் கொடுத்தீங்கன்னா இதுவும் கண்டிப்பாக 1080pயில் கொடுக்கக்கூடாது. நீங்கள் அப்படி கொடுத்தீங்கன்னா அங்கே ஏற்கனவே லைவ் ஸ்ட்ரீம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்கள,
அதுவும் இதுவும் சேர்ந்து இதாகுது, கிராஸ் ஆகுது. எப்படின்னா அங்கே ஒன்று அதே லைவ் இங்கேயும் லைவில் வருது. ரெண்டுலேயும் ஒரே மாதிரி ஒரே லைவ் வந்து 2 இதில் ஓடும், ரன் ஆகுது. ஓகேவா? அப்படி ஆகிடும். ஸோ குவாலிட்டி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஒன்றில் 720p கொடுத்தீங்கன்னா ஒன்றில் 480p, ஒன்றில் 480p கொடுத்தீங்கன்னா ஒன்று 720p, இல்லைனா 480p. அதாவது 3 லைவ் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா 3 வேரியண்ட்டில் இருக்கும். ஓகேவா? நாங்கள் 720p கொடுத்தனால இங்கே 480p கொடுத்துருக்கேன். ஓகே, கொடுத்துட்டு எல்லாம் லோட் ஆகி முடிஞ்சோடனே இந்த கோடையும் நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், காப்பி பண்ணிவிட்டு மினிமைஸ் பண்ணிக்கோங்க. மினிமைஸ் பண்ணிட்டு ரெண்டாவது நீங்கள் இப்போ ஓப்பன் பண்ணிங்கல்ல டேப், 2 டேப் இருக்குது. ஓகேவா? அது உங்களுக்கு ரெண்டாவது ஓப்பன் பண்ண டேப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதாவது அதில் ஸ்ட்ரீம் இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை, ஒன்றில் ஸ்ட்ரீம் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். ஓகேவா? இதில் ஸ்ட்ரீம் எது நம்ம ரெண்டாவது லைவ் போட போகிறோம் அந்த இதோட இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணி இப்போ காப்பி பண்ணிட்டு வந்த ஸ்ட்ரீம் கோடை இதில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? காப்பி பேஸ்ட் பண்ணி அப்ளை பண்ணி ஓகே கொடுத்து இங்கே ஸ்ட்ரீமை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இங்கே கோ லைவ் காட்டிடும். ஜஸ்ட்டு கோ லைவ் கொடுத்துட்டு ப்ளூ கலரில் கோ லைவ்னு காட்டும். அதாவது லைவ் ஸ்டார்ட் லைவ்னு அந்த மாதிரி காட்டும். கிளிக் பண்ணி விட்டு இங்கே லைவ் ஸ்டார்ட் ஆகிடும். ஜஸ்ட் அவ்வளோதான். அடுத்தது இதையும் இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இல்லை தேர்ட் லைவ் போடணுன்னா இதை மினிமைஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு தேர்ட் லைவுக்கு திரும்ப அதே மாதிரி டபுள் கிளிக் பண்ணி லான்ச் 3 செகண்ட் இது தேர்ட் டேப். ஓகேவா? 3 டேப் ஓப்பன் ஆகிடுச்சு. அப்போ 3 லைவ். ஓகே, சேம் அதே ஏற்கனவே பண்ண அதே மெத்தட் தான். ஷெடியூல் ஓப்பன் பண்ணி ஷெடியூல் 3வது ஷெடியூல் அதாச்சு இதில் ஏற்கனவே ஃபஸ்ட்டில் இங்கே ஒரு லைவ் போட்டிருக்கு. இதில் ஷெடியூல் 2வது லைவ். உங்களுக்கு அடுத்து என்ன வீடியோ ஆகணுமோ அதுக்குள்ளே ஷெடியூல். இப்போ யூரோ ட்ரக்கு ஷெடியூலை நீங்கள் புதுசாக க்ரியேட் பண்ணி மாதிரி இருந்தால் அந்த மாதிரி வரும். புதுசாக எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிட்டு ஓகே கொடுத்து ஷெடியூலை க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா இதில் ஷெடியூல் வந்துடும். அதே மாதிரி தான் கட்டி தரேன் பாருங்கள். இந்த ஷெடியூல் வந்துச்சு. ஓப்பன் பண்ணிட்டு இது வந்து 1080p. ஏற்கனவே ஒன்று 720pயில் கொடுத்துருந்தேன் ஃபஸ்ட்டு, 480pயில் அடுத்து கொடுத்துருந்தேன். 1080p. ஓகேவா? 3 லைவ் 3 டைப்பில் இது பண்ணணும். காப்பி பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தான். இதை இந்த கூட காப்பி பண்ணிட்டு 3வது லைவ், இந்த தேர்ட் லைவ், இது ஃபஸ்ட் லைவ், செகண்ட் லைவ், அது லைவ் 2லுமே போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க. அது 3வது லைவ் நம்ம ஓப்பன் பண்ணிடுவோம். 3வது லைவுக்கு அடுத்தது நீங்கள் எது போடுறீங்களோ இல்லை ஸ்க்ரீன் கேப்சர் நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே ஆடுறீங்கன்னா இதை மீடியா சோர்ஸ் ஆஃப் பண்ணிட்டு ஸ்க்ரீன் கேப்சர் இது ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இதில் உங்கள் கீயை இது பேஸ்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் உங்கள் கீயை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணி அப்ளை பண்ணி ஓகே கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஸ்டார்ட் கொடுத்துட்டு சேம் இதே தான். இதில் லைவ் ஒன்று வரும், கோ லைவ் ஒன்று வரும். இதில் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காகவே. கோ லைவ் கொடுத்துட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. தேர்ட் லைவ் ஸ்டார்ட் ஆகிடும். 4th லைவ் சேம். எல்லா லைவுமே அதே மாதிரி தான் கைஸ். 4 லைவ் இது அடுத்த லான்ச் இனிவே 4th டேப் ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் எத்தனை லைவ் போடலாம் தெரியல. அதிகபட்சமாக 3 லைவ் வரையும் போட்டிருக்கேன். 4 லைவ் வரைக்கும் போட்டிருக்கேன். அது உங்களோட நெட் கனெக்ஷனை பொறுத்து. ஓகேவா கைஸ்? உங்களோட நெட் குவாலிட்டி நல்லா இருக்கணும். நீங்கள் நிறைய போடணுன்னா நெட்டு ஸ்பீட் ஜாஸ்தியாக இருக்கணும். ஸோ அதை பொறுத்து அவங்களால போட முடியும். ஓகேவா கைஸ்? சேம் அதே மாதிரி இப்போ உங்களுக்கு நான் சொன்னேன்ல, இப்போ லைவ் போடாமல் உங்களை ஸ்க்ரீன் கட் பண்ணணும்னா உங்களுக்கு எந்த வீடியோ தேவையோ அந்த வீடியோ யூடியூப்பில் போய் அந்த வீடியோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதாவது உங்கள் கம்ப்யூட்டரில் டவுன்லோட் பண்ணி இது பண்ணிக்கோங்க. ஏற்றிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா மீடியா சோர்ஸ் எல்லாத்தையுமே இது பண்ணிக்கோங்க. மீடியா சோர்ஸ் மட்டும் இது பண்ணிக்கிட்டு இப்போ இது கூட நம்ம தேவையே கிடையாது. இது வந்து நம்ம ஒரு ஸ்க்ரீன் லைவ் போடினா மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்க்ரீன் ரெக்கார்டை நம்ம ஏற்கனவே ஆடி இருந்தது லைவ் போடி மாதிரி இருந்ததுன்னா மீடியா சோர்ஸ் ஆன் பண்ணி மீடியா சோர்ஸு கொண்டு வாங்க. ஓகேவா? மீடியா சோர்ஸ் இங்கே இருக்கும் பாருங்கள், இந்த இருக்குது. இதை கொண்டு வந்துட்டிங்கன்னா இதில் வந்துடும். இதே மாதிரி வந்துடும். ஓகேவா? இதே மாதிரி வந்து தான் ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணி ஃபஸ்ட் இங்கே இதாக 3 செலக்ட் பண்ணிக்கோங்க. லோக்கல் ஃபைலு. ஓகே, ப்ரௌஸ் கொடுத்து உங்களுக்கு இப்போ எந்த வீடியோ வேணுமா, நான் எக்ஸாம்பிள் இப்போ இந்த வீடியோ செலக்ட் பண்ணியிருந்தேன். ஓகேவா? இந்த வீடியோ செலக்ட் பண்ணி நேரமாக காட்டியிருந்தேன். உங்களுக்கு இப்போ இந்த வீடியோ செலக்ட் பண்ணி காட்டுற மாதிரி டவுன்லோட் பண்ண லொக்கேஷனில் எங்கே அந்த ஃபைல் இருக்கும் அந்த ஃபைலை போய் செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி ஜஸ்ட் ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா இங்கே வந்துடும். அவ்வளோதான். நீங்கள் ஜஸ்ட்டு ஸ்டார்ட் லைவ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் அப்படி லைவில் ப்ளே பண்ணுற அப்படி பர்ஃபெக்டாக ஆகும். என்ன பின்னாடி வாய்ஸ் நீங்கள் கொடுக்கணுன்னா சேட்டை பார்த்து வாய்ஸ் கொடுக்கணுன்னா நீங்கள் இந்த மைக்கோட சவுண்டை கண்டிப்பாக ஆன் பண்ணி ஆகணும். ஜாஸ்தி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இப்போ நீங்கள் பேசுகிறதும் அங்கே கேட்கும். ஓகேவா? நீங்கள் இது இல்லாமல் நீங்கள் பேசுகிறது எதுவுமே கேட்கக்கூடாதுன்னா கண்டிப்பாக மைக் சவுண்டை ஆஃப் பண்ணிக்கோங்க. டிஸ்டாப் சவுண்டும் எல்லா சவுண்டுமே ஆஃப் பண்ணிக்கோங்க.
ஜஸ்ட் மீடியா சோர்ஸோட சவுண்டை மட்டும் ஃபுல்லாக வச்சுக்கோங்க. மீடியா சோர்ஸோட சவுண்டுனா இந்த ஃபைல் நீங்கள் ப்ளே ஆகிற ஃபைலோட ஒரிஜினல் சவுண்டு அது மட்டும்தான் ப்ளே ஆகுறது லைவில் கேட்கும். நீங்கள் இதே ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் பேக்ரவுண்டில் ஏதாவது வீடியோஸு மூவிஸ் ஏதாவது பார்த்துட்டு இருந்தீங்க, இல்லை வேறு கேம்ஸ் யார்கிட்ட பேசிகிட்டு இருந்தீங்க, எதுவாக இருந்தாலும் இதை இது பண்ணி விட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆப்போசிட்டில் கேட்கும். ஓகேவா? ஸோ அதனால அதை ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. சேம் டைம் மைக்கை ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. ஜஸ்ட் மீடியா சோர்ஸை மட்டும் ஆன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, நீங்கள் லைவ் பார்த்து ஒரு அளவு ஷேர் பண்ணி உங்கள்கிட்ட பேசணும், லைவ் மாதிரியே இருக்கணும், இன்னும் ஒன்றும் கூட உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரணும்னா ஜஸ்ட் நீங்கள் மைக் ஆன் பண்ணி வச்சுட்டு வீடியோ அது பாட்டு ப்ளே ஆகிட்டு இருக்க, நீங்கள் உங்கள் பாட்டுக்கு இருந்து லைவ் அதாவது வர கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை கொடுத்துட்டு இருக்கலாம். ஓகேவா? லைவ் உங்கள் வீடியோ ப்ளே ஆகிட்டு இருக்கோம், ஆனால் நீங்கள் ஆடுற மாதிரியே தான் இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் அவங்க சொல்கிற கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை பண்ணிட்டுருக்கலாம். ஓகேவா? ஸோ கைஸ், அவ்வளோதான், வீடியோ முடிச்சு. சேனலை லைக் பண்ணாதுங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனலுக்கு அப்படியே ஒரு லைக் கொடுத்துக்கோங்க, அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்மளோட ஃப்ரெண்ட்ஸோட சேனல் இருக்குது, Google 77 கேமிங், அவரோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே SK கேமிங், அடுத்தது எடிட் பிளேஸ், அடுத்தது திரு தமிழ் கேமிங், இந்த மாதிரி சேனல்ஸ் இருக்குது. ஸோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. ஓகே, பாய்.